எல்லோருக்கும் வணக்கங்க. இது உங்கள் அகத்தியர் வாக்கு. அதாவது ஜாதகத்தில் சனி தசா, ராகு தசா, கேது தசா, அதே மாதிரி சூரிய தசா, சந்திர தசா, சரிங்களா? அதாவது ஒரு நெகட்டிவ் பிளானட்ஸ் எல்லா தசா நடக்கும்போதும் கோவிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. அதாவது இந்த உங்களுக்கு நெகட்டிவ் பிளானட்ஸ்னு சொல்லக்கூடிய எதிர்மறை விளைவுகளை தரக்கூடியது, குறிப்பாக செவ்வாய், சனி, ராகு, கேது, இதுக்கு கண்டிப்பாக நம்ம போகணும். மற்றதுக்கும் போய் தான் ஆகணும். அதெல்லாம் நல்ல விளைவுகளை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். அதுவும் 6, 8, 12 இருக்கும்போது அதுவும் எதிர்வினைகளை கட்டாயம் கொடுக்கும். எல்லா கிரகங்களும் எதிர்வினையும், அதே மாதிரி நல்வினையும், தீவினையும், நேர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறையான எண்ணங்களையும் கட்டாயம் கொடுக்கும். கட்டாயம் எல்லாமே பாதிப்பும் கொடுக்கும், நன்மையும் செய்யுது. மாற்றத்தக்கதே அல்ல, சரிங்களா? ஜோதிடத்தில் அடிப்படை விதியில் இது முதன்மையாக இருக்கிற விதி. அப்போது தொடர்ச்சியாக நம்மளுக்கு இந்த செவ்வாய் தசா, அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா ராகு தசா, இப்போ அவங்கெல்லாம் நல்ல நிலமையில் ஜாதகத்தில் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த சனி தசா, சனிக்கு அடுத்து இப்போ உங்களுக்கு ஒரு புதன் தசா நடக்குதுன்னா புதனும் சனி சரியில்லைன்னா தொடர்ச்சியாக நம்மளுக்கு அது ட்ரபிளை கொடுக்கும், நெடுங்காலத்துக்கு ட்ரபிளை கொடுக்கும். இது மாதிரி ஒரு எதிர்மறையாக இருக்கக்கூடிய உங்கள் ஜாதகத்துக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய கிரகங்களும், அதே சமயம் ஜோதிட விதியில் பொதுவாக இருக்கக்கூடிய செவ்வாய், சனி, ராகு, கேது, சரிங்களா? சுக்கிரன், புதன், சந்திரன், சூரியன் அவங்க பெருமளவுக்கு கெடுதலை செய்கிறது கிடையாது. அதுவே அவங்க 6, 8, 12 நிலைகள் இருக்கும்போதும் அல்லது பாவரோடு சேர்ந்து சரியில்லாத நிலைகளில் ஜாதகத்தில் இருக்கும்போதும் கெடுதலை செய்வாங்க, சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஜாதகத்தில் ஒரு கெடுதலை தரக்கூடிய காலகட்டம் அல்லது இந்த நெகட்டிவ் பிளானட்ஸ் எதிர்மறை விளைவுகளை தரக்கூடிய இந்த கிரகங்களுடைய திசைகள்லாம் நடக்கும்போது கட்டாயம் நீங்கள் பழமையான பழம்பெரும் கோவில்கள், அது எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, சரிங்களா? இஷ்ட தெய்வ கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, பழமையான பழம்பெரும் கோவில்கள், சரிங்களா? 1000, 2000 வருஷம் குறைஞ்சது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கோவில் அப்படி எடுத்துக்கங்க, சரிங்களா? அந்த மாதிரி கோவில்களுக்கு தொடர்ச்சியாக போயிட்டு வர்றதும், அங்கே போயிட்டு அந்த கோபுரங்களை எல்லாம் தரிசனம் செய்கிறதும், அதையெல்லாம் பார்த்து மனதுக்குள்ளே அப்படியே கண்கள் வழியாக உள்வாங்கிறதும், தொடர்ச்சியாக அங்கே இருக்கிற எல்லா செய்திகளை படிக்கிறதும், நோட்ஸ் எடுத்துக்கிறதும், அந்த வரலாறுகளை படிக்கிறதும், அந்த கோவில்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப நன்மையை செய்யும். நன்மையை செய்யணும்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரகத்தினுடைய தாக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது டியூன் வேறு மாதிரி வேற்று திசையில் நம்ம திருப்புறோம். நம்மளுக்கு இருக்கிற அந்த நெகட்டிவ் என்ன பண்ணோன்னா நம்ம ஜீர்ணித்து அந்த கர்மாவை கடந்து போகும்போது இந்த மாதிரி போய் நம்ம இந்த மாதிரி ஒரு பாத யாத்திரை, ஒரு கோவிலுக்கு போகிறது, ரொம்ப பழமையான கோவில்களுக்கு போகிறது, அங்கே போய் ஒரு 4 நாள் 3 நாள் ஸ்டே பண்ணி அப்படியே ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றது, அல்லது ஏதாவது ஒரு லீவ் இருக்கும்போது இந்த குழந்தைகளையெல்லாம் அழைச்சிட்டு போகிறது, இல்லை வீட்டில் ரொம்ப ப்ராப்ளம் நெகட்டிவ் பிளானட்ஸ்னாலையும் ஜாதக நிலை சரியில்லாதனாலையும் நம்ம அந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது, குறிப்பாக புராதன பழமையான கோவில்களுக்கு போகும்போது எல்லாற்றையுமே ரசிக்கணும். கோபுர தரிசனம், கோபுரத்தை ரசிக்கிறது, எல்லாத்தையுமே உள்வாங்கிறது. டோட்டலாகவே தரிசனம் செய்துட்டு நல்ல ஆத்மார்த்தமாக வேண்டி நம்ம சாமியை கும்பிட்டுட்டு எல்லாத்தையுமே உள்வாங்கி அதனுடைய எல்லா இதுவுமே கண்கள் வழியாக உள்ள பதிவாகணும் நம்ம மனசில். அப்படி பதிவாகும்போது நல்ல எதிர்மறை ஆற்றலை அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நேர்மறை ஆற்றலை இது எல்லாம் உள்ளே கொடுக்கும் நம்மளுக்கு. இதுதான் முன்னோர்கள் இந்த கோபுர தரிசனம், அதே சமயம் இந்த எதிர்மறையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய இந்த கிரகங்கள் திசைகள் நடக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் போய் வர்றது, அந்த மாதிரி போய் இந்த கோவிலில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் உள்ளுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு வாங்கிறது, அதை பற்றின வரலாறுகளை படிக்கிறது. இப்போ தான் நம்ம கையில் எல்லார் கையிலையும் விஞ்ஞான வளர்ச்சி பேக்கெட்லேயும் கையிலையும் இருக்கே, அதனால் அதுலேயே போய் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம், புக்ஸு படிக்கலாம். இது மாதிரியெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை நம்ம உள்ளுக்குள்ளே கிரகிக்கும்போது நம்மளுக்கு இந்த எதிர்மறை ஆற்றலும் எதிர்மறை சக்தியும் குறைஞ்சு நல்ல நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறை ஆற்றலும் சக்தி பெறுகிறத கண்கூட காணலாம். நன்றி.